இல்ல அண்ணன் சொன்னதுல எந்த தவறும் இருப்பதா நான் பார்க்கல. லட்சிய கூட்டத்திற்கும் என்ன சொன்னாரு? ரசிகர் கூட்டத்துக்கு. ரசிகர் கூட்டத்திற்கு தான் போர். ஒவ்வொரு தலைவனையும் ரசித்த பிறகு தான் அவன் வந்து அவர்களை நேசித்து அவர்கள் வழியில போறாங்க. அண்ணனுடைய லட்சியம் என்ன தெரியுமா? காலேஜ் படிக்கும்போதே 2 லிட்டர் கள்ளு குடிச்சிட்டு போறது தான் லட்சியமா இருந்தது. அவர் பேசியிருக்காரு. இந்த லட்சியத்தை தான் மாணவ பிள்ளைகள் மத்தியில விதைக்க விரும்புகிறேன்னு கேள்வி கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? நான் பிழைப்பதற்காக சினிமா எடுக்க வந்தேன். ஒத்து வந்தா பார்ப்பேன், இல்ல கள்ளசாராயம் எங்கேயாச்சும் பொழச்சிட்டு போவேன். அவருடைய லட்சியம் அது. அவர் சொல்லியிருக்காரு. கரெக்ட்டுங்களா? அப்ப இத நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? சொல்லுங்க. அண்ணனோட லட்சியம் என்ன என்பதை வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டார்னா ஈஸியா போயிரும். தமிழ் தேசியம்ன்றீங்க. தமிழ் தேசியத்தை பற்றி மட்டுமே இதுவரைக்கும் தமிழகத்தில பேசுறீங்களா? பெரியாரை தூக்கி உயர்வாக பேசியதும் நீங்க தான். பெரியாரை மிக கேவலமாக பேசியதும் நீங்க தான். எது உங்களது லட்சியம்? அப்ப இந்த ரசிகராக சீமான் அவருக்கு ரசிகராக இருக்கக்கூடிய கூட்டம், இதுதான் அவருடைய லட்சியமான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அவருடைய பாதையில பயணிக்கிறதா? இல்லை இத்தனை ஆண்டு காலமாக நம்மளை ஏமாற்றிக் கொண்டிருந்த இந்த திமுகவா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், மக்கள் நலன் சாராத விஷயத்தை தைரியமாக எதிர்த்து நின்று சமரசம் இல்லாமல் நிற்கிறதான் விஜயோட லட்சியமாக இருக்கிறது. இது எதை தேர்வு செய்ய போறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் 2 திராவிடத்திற்கு மாற்றுன்னு சொல்லிட்டு போய் சசிகலாவை எடப்பாடி சேர்த்து வைக்கிறது குத்த வச்சு உட்காந்தீங்கல்ல, அதான் உங்க லட்சியமா? இந்த 2 திராவிட கட்சியான எதிரின்னு சொன்ன பிறகு இன்றைக்கு விஜய் அவர்களை தான் எதிர்க்கிறேன்னு சொல்லும்போது, அப்ப 2 திராவிட கட்சி மேல துண்டு போட்டு கையை உள்ள போட்டு பேரம் பேசினான்னு கேட்கறாங்களே, அதான் உங்க லட்சியமா? எது உங்க லட்சியம்? சார் இத கூட பரவாயில்ல சார். இஸ்லாமியர்கள் வந்து சாத்தானின் பிள்ளைகள்னு சொன்னீங்கல்ல, இது உங்க லட்சியமா? சரி.